ஏப்ரல் 28 தலைப்பு பொய்யிலிருந்து உண்மையை பிரித்தெடுத்தல். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துணவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். 2 தீமோத்தேயு 4:3-4. பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவதை குறித்து அதிகம் பேசப்படுகிறது. மேலும் இது சபைகளுக்கு தீங்கை விளைவிக்கும் என்று சிலரால் விளக்கப்படுகிறது. நித்திய ஜீவன் என்பது வேத வாக்கியங்களில் உள்ள உயிருள்ள அம்சங்களை பெறுவதும் தேவனுடைய சித்தத்தை செய்வதும் ஆகும். இது தேவகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவதாகும். இதை செய்பவர்களுக்கு சுவிசேஷத்தின் மூலம் ஜீவனும் அழியாமையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. ஏனெனில் தேவனுடைய வார்த்தையானது உண்மையும் சத்தியமும் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் அனைவரும் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்வது அவர்களது ஸ்லாக்கியமாகும். பரிசுத்த ஆவியின் செல்வாக்கே தேவனுடைய வார்த்தையை, வேதத்தை அழியாத சத்தியத்தை வழங்குகிறது. அதை ஜெபத்துடன் தேடுபவருக்கு ஆவிக்குரிய நரம்பையும் தசையையும் அளிக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என கிறிஸ்து கூறினார். மேற்பரப்பின் கீழ் ஆழமாக தோண்டுபவர்கள் மறைக்கப்பட்ட இரத்தினங்களாகிய சத்தியத்தை கண்டுபிடிப்பார்கள். முனைப்புடன் தேடும் நபருடன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவரது வெளிச்சம் வசனத்தின் மீது பிரகாசித்து அந்த சத்தியத்தை புதிய முக்கியத்துவத்துடன் மனதின் மீது பதிய செய்கிறது. அதை தேடும் நபர் முன்னொருபோதும் அறிந்திராத சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்படுகிறார். சத்தியத்தின் விலை மதிப்பற்ற தன்மை முன் ஒருபோதும் உணர்ந்திராத வகையில் உணரப்படுகிறது. ஒரு புதிய பரலோக வெளிச்சம் வசனத்தின் மீது வீசப்பட்டு ஒவ்வொரு எழுத்தும் தங்கம் மூலம் பூசப்பட்டதை போன்று பிரகாசிக்கிறது. தேவனுடைய வார்த்தையை ஆவியும் ஜீவனும் உள்ளதாக்கி தேவன் தாமே அந்நபருடைய மனதிலும் இருதயத்திலும் பேசியிருக்கிறார். வேதத்தை தேடும் உண்மையுள்ள ஒவ்வொரு நபரும் தேவனிடம் தன் இருதயத்தை உயர்த்தி ஆவியானவருடைய உதவிக்காக மன்றாடுகின்றான். மேலும் போலியான ஆசிரியருடைய திரித்து கூறப்பட்ட அனைத்து வாக்கியங்களும் வல்லமையற்ற நிலையற்ற கோட்பாடுகளுக்கும் மேலாக அவனை கொண்டு சென்ற காரியங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையினால் ஆதரிக்கப்படவில்லை என்பதை அவன் விரைவில் கண்டறிகிறான். தேவனுடைய ஆவியும் ஜீவனும் அவரது வார்த்தையில் உள்ளன என்ற முதல் மாபெரும் பாடத்தை கற்றிராத மனிதர்களால் இந்த கோட்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. தேவனுடைய வார்த்தையில் உள்ள நித்திய அம்சத்தை அவர்கள் தங்கள் இருதயங்களில் பெற்றிருந்தார்களேயானால் ஒரு புதுவிதமான உணர்ச்சியை பெறுவதற்கு உருவாக்கப்பட்ட எல்லா முயற்சிகளும் எந்த அளவு சலிப்பூட்டுவதாகவும் உணர்வற்றதாகவும் இருக்கின்றன என்பதை காண்பார்கள். தேவனுடைய வார்த்தையின் பிரதானமான அடிப்படை கோட்பாடுகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன்.